ஹாய் குட்டீஸ். ஆச்சி இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்மளுடைய மகாராஜா பேரரசர் அக்பர் அவர் வழக்கம் போல் பீர்பால்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். உலக நடப்பு, நாட்டு நடப்பு, எது நடந்துச்சா அது நடந்துச்சா, மக்கள் எப்படி இருக்காங்க, இப்படி எல்லாத்த பற்றியும் பீர்பால்கிட்ட பேசுவார். அது மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சகுனம் பார்க்குறது அப்படின்னு சகுனத்தை பற்றி பேச்சு வந்துருச்சு. சகுனம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போல்லாம் இங்கே அவ்வளோ தூரம் இல்லை, இப்போதைக்கு இல்லை. முந்தி காலத்தில் ரொம்ப இருந்துச்சு. பூனை குறுக்க போச்சுன்னா, ஐயையோ பூனை குறுக்க போதே, சகுனம் சரியில்லை அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சகனம் பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க மேலே அபசகுணம், இந்த ஆள் அபசகுணமும் பிடிச்ச ஆள், இந்த ஆள் வந்தால் எதுவுமே நல்லா நடக்காது, எல்லாம் ஃபெயிலியர் தான், எல்லாம் நஷ்டம்தான் அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் ஊருக்குள்ளே முத்திர குத்தி வச்சுருப்பாங்க. முந்தி காலத்தில் அது ரொம்ப இருந்தது. அது மாதிரி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி சகுனம் பார்க்குறது நீ என்ன நினைக்கிற அப்படின்னு பீர்பால்கிட்ட கேட்குறார். பீர்பால் சொல்கிறாரு, எனக்கு அதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஒருத்தன் ஒரு வேலை ஒரு செயல் செய்கிறான்னா அது அவனோட எண்ணப்படி தான். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு செயலில் வரும். அதை விட்டுட்டு சகனம் பார்த்துட்டு அபசகுணம் பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணுறதில்ல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை, நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பீர்பால். என்ன நீ அப்படி சொல்லிட்ட? யார்? நம்ம அக்பர் கேட்குறாரு. என்ன நீ பீர்பால் அப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அனுபவ ரீதியாக உணர்ந்தாதான் தெரியும், நீ அது வரைக்கும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. உடனே பீர்பால், என்னடா இது ராஜா விடமாட்டார் போல இருக்கே அப்படின்ட்டு, ஓகே ராஜா, நீங்கள் சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். எப்படி அனுபவத்தில் ஒவ்வொருத்தவங்களும் உணர்றதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி இதோட இந்த பேச்சை முடிச்சுக்கலாமே, இதுக்கு மேலே இந்த டாபிக் பேச வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாரு பீர்பால். உடனே ராஜா சொல்கிறாரு, அக்பர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, இதை நான் இது உண்மையாக பொய்யான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் நீ என்ன பண்ணுற, ஊருக்குள்ளே போய் இந்த மாதிரி அபசகுணம் பிடிச்ச யாராவது ஒரு மனுஷங்க மத்தியில் பேசுவாங்கள்ல, இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆள் அபசகுணம் பிடிச்ச ஆள் அப்படின்னு பேசுவாங்கள்ல, நீ அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா அப்படின்றார். உடனே அவர் ராஜா இல்லை, மகாராஜா இல்லை, அவரை தட்ட முடியாதுல்ல, அவர் சொல்கிற பேச்சு கேட்கணும்ல. உடனே பீர்பால், ஓகே மன்னா, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு போகிறார். அதே மாதிரி ஊருக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒருத்தரை அபசகுணம் பிடிச்ச ஆள்னு ஒரு தலை வச்சுருக்காங்க. அவரை வெளியே வந்தாலே அவரை ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. அவரை எந்த நல்லது கெட்டதுக்கும் கூப்பிட மாட்டாங்க, எந்த நல்ல விஷயத்துக்கும் அவரை கூப்பிட மாட்டாங்க. அவர் ஏத்தாப்பில் நடந்து வந்தாருன்னா குடுக்குடுன்னு ஓடி போயிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த மனுஷனை ரொம்ப ஹர்ட் பண்ணி அவரை அபசகுணம் பிடிச்சவர்னு வச்சுருக்காங்க. அவரை கூட்டிகிட்டு ராஜாட்ட கூட்டிகிட்டு வராரு பீர்பால். உடனே ராஜா உட்காந்து அவர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறார். விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு, அதனால நீ என்னன்னா இங்கே அரண்மனையிலேயே காவலாளி வேலை, வாட்ச்மேன் மாதிரி, இந்த அரண்மனையிலே இன்னிலேருந்து நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. அது எப்படி? அவரோட ரூம் பக்கத்தில் அவர் தூங்குவார்ல, அந்த தூங்குகிற ரூம் பக்கத்துலேயே இவரை காவலாளியாக வேலைக்கு போட்டுறாரு ராஜா. அக்பர் போட்டார். இவரை விட்டுட்டு பீர்பால் போயிடுறார். மறுநாள் வர்றாரு பீர்பால், அரண்மனைக்கு வர்றாரு, ராஜாவை காணோம். ஒன்று எங்கே ராஜா எங்கே அப்படின்னா, இல்லை அவர் படுத்திருக்காரு, அவருக்கு அடிபட்டுருச்சு கையில் அப்படின்னு. அச்சுச்சோன்னு சொல்லிட்டு வேகமாக பார்க்க போகிறாரு. ராஜா கையில் பெரிய பேண்டேஜ், பெரிய கட்டு போட்டு உட்காந்துருக்கிறாரு. உடனே பேரரசரே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு உங்கள் கைக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு. நீங்கள் தான் நேற்று ஒருத்தனை கொண்டு விட்டே இல்லை, நான் அவன் முகத்தில் தான் முழித்தேன், அதனால தான் என் கை அடிபட்டுருச்சு. நான் பாத்ரூமுக்கு குளிக்க போனேன், நான் குளிக்க போகும்போது அங்கே வலிக்கி விட்டு விழுந்துட்டேன், நான் இந்த கையை அடிபட்டுருச்சு, அது இவனால தான் எனக்கு கை அடிபட்டுருச்சு, இத்தனை நாள் அடிப்படலை பற்றியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே பீர்பாலுக்கு, சரி இப்போ அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சு, அவர் என்ன ஆச்சு, அந்த அபசகுணம் பிடிச்சதுன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார்ல, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கு கோவம் வந்துருச்சு, இனிமே அவன் நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடாது, என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க, அதனால் அவனை போய் ஜெயிலில் அடைக்க சொல்லிட்டேன்.
நாளைக்கு கழுத்தை கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. உடனே பீர்பாலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒன்றுமே செய்யாத ஒரு எளிய மனுஷன், நீங்கள் எப்படி அவனை போய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது ராஜாட்ட கேட்குறாரு. ராஜா பீர்பாலை முறைக்கிறார். முறைச்சிட்டு, நீ இப்போ என்ன சொல்ல வர? இப்போ அவன் வந்ததுக்கப்புறம் தானே எனக்கு அடிபட்டிருக்கு கையில், பேண்டேஜ் போட்டு நான் உட்காந்துருக்குறேன்ல அப்படின்னு கேட்குறாரு ராஜா. இல்லை ராஜா, நீங்கள் அவனை பார்த்ததுனால உங்கள் கை பேண்டேஜ் போட்டிருக்கு. அவன் உங்களை பார்த்தான்ல, அவனும் உங்களை பார்த்ததுனால இப்போ ஜெயிலில் இருக்கா. நாளைக்கு அவன் கழுத்தை கட் பண்ண போகிறீங்க. இது மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் உங்களே தானே சொல்லுவாங்க, அபசகுணமானாலும் உங்களே தானே சொல்லுவாங்க அப்படின்னு பீர்பால் சொல்கிறார். அப்போ தான் ராஜாவுக்கு கொஞ்சம் தெளிவே வருது. அடடா, ஆமாம் பீர்பால், நீங்கள் சொன்னது கரெக்டு. நான் என்னோடய கவனம் இல்லாததுனால தான் நான் கீழே விழுந்து கையை உடச்சிக்கிட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அவரை உடனே விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறார். யாரை? அந்த எளிய மனிதரை. அவரை ஜெயிலேருந்து வெளியே விட்டுருக்கேன், நல்ல வேலை என்னை கண்ணை திறந்துட்டீங்க, இல்லாட்டி பெரிய தப்பு செய்ய பார்த்துருப்பேன் அப்படின்றாரு நம்ம ராஜா. எப்பயும் போல் அவருக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவரை புரிய வைக்கிறனால ராஜாவுக்கு பீர்பாலை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு. சரியா? இப்போ நம்ம மக்கள் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, இந்த அபசகுணம் சகுனம் அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சி இப்போல்லாம் கேள்விப்படுறதில்ல. முந்தி காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஆச்சு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.